இந்த கிளாட் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்றத சொல்ல பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பெஞ்ச் மார்க்ல, அதாவது இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு நிறைய பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பெஞ்ச் மார்க்ல இந்த கிளாட் அப்படின்றது தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன் பெருசா இருக்கு அப்படின்னா, இதோட ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு. அதே நேரத்துல நம்ம சொல்ற விஷயங்களை ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த ஈஸியா புரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் இருக்கு, நாங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு காமிச்சிட்டு, ஸோ உங்களுக்கு ஃபர்தரா வந்து என்ன பண்றது அப்படின்றத காட்டலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அப்ளிகேஷனை காட்டும். ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இந்த அப்ளிகேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, லைக் ஒரு டேஷ்போர்டு இருக்கு, அலர்ட் காமிக்குது, நிறைய பக் இருக்கு, இல்லைன்னா சொல்லல. இது நாங்க ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி வந்து நாங்க உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை காமிச்சிருப்போம். லைக் வந்து அந்த அப்ளிகேஷன்ல நாங்க எல்லாமே தனித்தனியா வச்சிருந்தோம். கரெக்டா? ஸோ அதை ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டேஷ்போர்டா கிரியேட் பண்ணி, ஸோ இதுல எங்களுடைய ஒர்க் எல்லாத்தையுமே நாங்க மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணதா. அதாவது ஃப்ரம் சிஆர்எம் ஆரம்பிச்சு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்டூடெண்ட் அட்மிஷன் போடுறதுலேருந்து அவங்களுக்கான பேட்சஸ், அவங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு அசைன் பண்ண வேண்டிய ட்ரைனர்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கான பேரோல் டீட்டெயில்ஸ், ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் இன்னும் ஃபியூச்சரில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, பை த ஹெல்ப் ஆஃப் த கிளாட் அண்ட் ஜெமினி யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உங்களுக்கான ரெஸ்யூம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, ஸோ அதை இதில் நாங்கள் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா? பட் இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லி தர போறேன்னா, ஒரு வெப் பேஜை பண்ணி காட்ட போறேன். ஓகேவா? பட் இந்த வெப் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்டா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டை நான் பண்ணி காட்ட போறேன். ஓகேவா? ஸோ இந்த இ காமர்ஸ் வெப்சைட்டை நம்ம இப்போ கிளாட் கோட் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்லி ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணி லோக்கலா என்னால கிரியேட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஆல்ரெடி பாருங்க, நான் 1,16,000 அதாவது 1,16,600 டோக்கன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு செஷன்ல 222 மெசேஜ் பண்ணியிருக்கேன். லாங்கஸ்ட் ஸ்ட்ரீக் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இது ஜஸ்ட் டெஸ்டிங்காக தான். பட் இதுல பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரமா லிமிட் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுல இந்த கோட்ல பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னா, ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். அதே நேரத்தில் வந்து என்னால் இந்த 1 hour செஷனை ஃபுல் ஃபிளஜ்டாக எடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஸோ தட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேனுவலாகவே பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் எ கோட் அண்ட் ஹோஸ்ட் இன் ஒன் அப்ளிகேஷன். ஓகேவா? அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? பேசிக்காக அதை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடம் வேணும். கரெக்டா? ஸோ அந்த ஹோஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம இன்டர்நெட்ல நம்மளோட விஷயங்களை ஏதோ ஒரு இடத்துல போட்டு வைக்கிறது. மீன்வைல் இந்த இடத்துல நான் எதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஹோஸ்டிங்கர். சரி, நீங்க இதுல அஜூர் யூஸ் பண்ணலாம், அதாவது ஜிசிபி யூஸ் பண்ணலாம், இல்ல ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல வாட் இஸ் கால்டு, நீங்க லோக்கல் சிஸ்டத்துல நீங்களே கூட ஒரு லோக்கல் சிஸ்டம் ஒரு சர்வரா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ தட் நான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா ஹோஸ்டிங்கர்ல ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போறேன். அந்த அப்ளிகேஷன் என்னன்னா, ரெண்டு விஷயங்கள் பண்ண போறோம். ஒரு டேஷ்போர்ட், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ். ஓகேவா? முதல்ல இந்த ஃப்ளோ வந்து நான் கிளியரா காமிச்சிடறேன். ஏன் இதை ஃப்ளோ கிளியரா காமிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃப்ளோ வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ளோ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா யூ நீட் டு have a clear picture, right? So அந்த clear picture வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கொடுக்க போறேன். ஓகேவா? And where it is going to help in IT support, டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், சர்வீஸ் டெஸ்க் இன்ஜினியர், இந்த மாதிரி பிளேசஸ்ல எந்த இடத்துல இது ஹெல்ப் ஆக போகுது அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கணும். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்றப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரியணும். கரெக்டா? இப்போ நான் எந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இந்த இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கு நமக்கு என்ன வேணும்? யூசர் பேஜ் வேணும், அண்ட் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அட்மின் பேஜ் வேணும். கரெக்டா? அண்ட் இதோட சேர்த்து பேமெண்ட் பேஜ் நமக்கு வேணும். கரெக்டா? இதுல எதுவுமே நான் சிங்கிள் லைன் ஆஃப் கோட் கூட நான் என்ன பண்ண போறது கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் இன்
நான் வந்து மேனுவலா எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது. பட் ஒரு குட்டி குட்டி பக் இருந்தா நான் கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ண போறேன். ஸோ இ-காமர்ஸ் பேஜ் வேணும். அந்த இ-காமர்ஸை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு யூசர் பேஜ் வேணும், ஒரு அட்மின் பேஜ் வேணும், ஒரு பேமெண்ட் பேஜ், அதாவது பேமெண்ட் வந்து யூஸ் பண்றதுக்கு வேணும். சரி, இந்த பேமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம தனியா கோடு எழுதாம ரேசார் பே அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். சரி, எதுக்குடா இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஃப் இப்ப நீங்க வேலை பார்க்க போற கம்பெனில இல்ல நீங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, என்கிட்ட மந்த்லி ஒரு $20 ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு வசதி இருக்கு. ஓகே, $20 இந்தியன் மணில 2000 ரூபாய் வரும். ஸோ இதை ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு என்கிட்ட வந்து விஷயம் இருக்குன்னா, அதை யூஸ் பண்ணி நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பண்ண தான் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஷாபிஃபைலியோ இல்ல கிளாஸ் பிளஸ்லயோ இந்த மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் எடுக்க சொல்ல எல்லா விஷயத்துக்கும் அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ $20 யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஜஸ்ட் பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்காக மட்டும் நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் இல்லையா? சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை நம்ம பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம யூசர் பேஜ் பண்ண போறோம், அட்மின் பேஜ் பண்ண போறோம். சரியா? சோ இதுக்கு நான் யூசர் பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? அதுக்கு பேர் வந்து ஃபீல் இட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வைக்கிறேன். ஓகேவா? இதுதான் அந்த இதோட பேரு. இது நானா தான் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா தீம் இல்ல, ஒரு கான்செப்ட் இல்லாம நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு அப்ளிகேஷனை கிரியேட்டே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டெவலப் ஏ கான்செப்ட், அந்த அப்ளிகேஷன் எப்படி வேலை செய்யணும். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க கரெக்டா பண்ணா மட்டும்தான் என்ன நடக்கும், ஸோ உங்களால வந்து ரொம்ப பெட்டரான அவுட்புட்டை கொடுக்க முடியும். சரி, இப்போ நான் ஃபீல் இட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், யூசர் பேஜ். ஓகேவா? அடுத்து என்ன பேஜ், அட்மின் பேஜ். ஸோ இந்த யூசர் பேஜ்ல வர ஆர்டர்ஸை ப்ராசஸ் பண்ற வேலையை அட்மின் பேஜ் நடக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டில் அதாவது ஒரு ஆர்டர்னா என்ன, ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க ஃபீல் இட் ஃபுட்ஸ், அதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த ஃபீல் இட் ஃபுட்ஸுக்கு நமக்கு என்ன வேணும், ஒன்னு யூசர் பேஜ், இன்னொன்னு அட்மின் பேஜ். இந்த யூசர் பேஜ் அப்படின்றது பப்ளிக்கா இருக்க போது, அட்மின் பேஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எங்க இருக்க போகுதுன்னா நம்ம மேனேஜ் பண்றதுக்காக, ஃபார் மேனேஜ். கரெக்டா? ஸோ நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அண்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த யூசர் பேஜ்ல நமக்கு என்ன வேணும், யூசர் பேஜ்ல ஃபர்ஸ்ட் கம்பெனி பத்தின டீடைல்ஸ் இருக்கணும். கரெக்டா? கம்பெனி டீடைல்ஸ் இருக்கணும். ரெண்டாவது ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா செக் அவுட் பேஜ் வரணும். ஓகேவா? ஆர்டர் பேஜ், செக் அவுட். கரெக்டா? அதாவது கம்பெனி வேணும், கம்பெனி பத்தின டீடைல்ஸ் இருக்கணும், ப்ராடக்ட் லிஸ்டா இருக்கணும், ஆர்டர் வந்து செக் அவுட் ஆகணும். ஒன்ஸ் இங்க ஆர்டர் செக் அவுட் ஆயிடுச்சுன்னா அட்மின் பேஜுக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகணும். கரெக்டா? இந்த பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகணும். ஸோ ஒன் மோர் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை நம்ம லிஸ்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கான அப்லோட் ஆப்ஷன் இதுல இருக்கும். இந்த அப்லோட் ஆப்ஷன்ல நமக்கு என்னென்ன இருக்கணும், நம்ம ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட பிக்சர் அப்டேட் பண்ணணும், இதெல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு டீசென்டான டிசைன் இருக்கணும். இது வந்து ஒரு பேசிக்கான ஓவர்வியூ. இன்னும் நம்ம வந்து டெவலப் பண்ண என்ன ஆகும்னா, இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிட்டே இருக்கும். ஓகேவா? கிளியரா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தையும் நம்ம இதுகிட்ட கேட்க போறோம். ஓகேவா? சோ நான் கிளாட இதை எடுத்துக்கிறதுக்கு பதிலா, ஓகேவா, சரி ஓகே இதை எடுத்துக்கலாம். சரி, மறக்காம பாத்துங்க, இந்த கிளாட்ல இந்த மாடல்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து 3 மாடல்ஸ் இருக்கு. ஹைக்கூ, சோனட், ஓப்பஸ் அப்படின்னு 3 மாடல் இருக்கு. இன்னும் நிறைய மாடல் இருக்கு, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. நானோ பனானா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் GPT-4, GPT-5, GPT-5.2 அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அதாவது மெட்டாவுடைய லாமா மாடல்ஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. LM ஸ்டுடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாடல்ஸ் தான் இது. ஓகேவா? இந்த சோனட், ஓப்பஸ், ஹைக்கூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் த யூஸ் கேஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஹைக்கு யூஸ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே நல்ல அறிவார்ந்த மாடல்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேவா? ஆனா ஓப்பஸ் வந்து ரொம்ப அறிவாளி. ஓகேவா? சோனட் வந்து ஒரு மிட் லெவல் பையன். ஹைக்கூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ல கொஞ்சம் மட்டமா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஆள். ஓகேவா? சோ இந்த 3 இருக்கு. ஓகேவா? சோ இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், சோ we are going to create a application. ஓகேவா? நான் வந்து எப்பவுமே சோனட்டை தான் பெட்டர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஓப்போஸ் வந்து லிமிட் அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும். ஹைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 முறை போட்டாதான் நமக்கான ரிசல்ட் கிடைக்கும். சரியா? நமக்கு டைமும் நிறைய வேஸ்ட் பண்ண வேணாம், லிமிட்டையும் நம்ம இதை பார்த்து பண்ணணும். அதே மாதிரி குரூப்போட சேர்ந்து இந்த கிளாட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைப் வைக்கிறாங்க.
ஸோ தட் என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த லிமிட் எல்லாமே இந்த கிளாட்ல இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ குரூக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இலான் மஸ்கோடைய அந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதோடைய ஒரு மாடல். அவங்ககிட்ட டேட்டா சென்டர் நிறைய இருக்கு. ஸோ அந்த டேட்டா சென்டரை யூஸ் பண்ணி இவங்க பண்றதுனால இதுக்கப்புறம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த அப்டேட்டை வித்தின் a வீக்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அதனால கிளாட் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் இஸ் மோர் தென் எனஃப் நீங்க இந்த மாதிரியான அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. சரி, ஸோ இதுக்கு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும் கரெக்டா? ஸோ ப்ராம்ப்டை இதிலே ஜென்ரேட் நம்மளே டைப் பண்ணலாம், அது புரிஞ்சுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சமோண்டு நம்ம ஏன் யூஸ் பண்ணி அந்த ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணா அது இன்னும் பெட்டரான அவுட்புட் கொடுக்கும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு நான் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜெமினியில் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நீங்க கொஞ்சம் ப்ராம்ப்டை தப்பா கொடுத்தாலும் என்ன பண்ணும், இது அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகேவா? முதல் லைன்ல நம்ம ப்ராம்ப்ட்னு கொடுத்துட்டோம். ப்ராம்ப்ட்னு கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் அலோன் அந்த மாதிரி எதனா கொடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிம்பிளா வந்து இந்த ப்ராம்ப்ட் எழுத முக்கியம். அது மாதிரி நீங்க சில நீங்க நிறைய டைப் பண்ணுவீங்க. பட் முக்கியமா இதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பிராக்கெட்டும் க்ளோஸ் பிராக்கெட் அந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதாவது கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதை வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கிரியேட் எ இ-காமர்ஸ் வெப்சைட். இதான பண்ண போறோம், இ-காமர்ஸ் வெப்சைட் வித் அட்மின் பேனல். ஸோ கம்பெனி நேம் வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயம் கொடுக்க சொல்லலாம். ஃபீலிப் ஃபுட்ஸ் அப்படின்னு கொடுத்துங்க. இந்த நான் எத்தனை பஞ்சுவேஷன் யூஸ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. இத்தனைக்கும் நான் வந்து எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் டிராஃப்ட் தான், அதை திருப்பி கொடுக்க போகுது. ஓகேவா? ஐ நீட் டு கிரியேட் எ இ-காமர்ஸ் வெப்சைட் வித் அட்மின் பேனல், கம்பெனி நேம் ஃபீலிப் ஃபுட். ஓகேவா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் அட்மின் பேனல் ரிலேட்டடா யோசிப்போம். சரிங்களா? இன் அட்மின் பேனல் நீட் ஆப்ஷன்ஸ் ஃபார் அப்லோடிங் ப்ராடக்ட்ஸ் and managing stocks, out of stocks and the image. ஸோ அட்மின் பேனல்ல ஸ்டாக் நம்ம இது பண்ணிட்டோம். அப்புறம் வேற என்ன நம்ம போட்டிருந்தோம், ஸ்டாக் வந்துடுச்சு, பிக்சரும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஒன்ஸ் த ஃப்ரம் த யூசர் பேனல் த யூசர் ஆர்டர் சம்திங் மீன்ஸ் need the order details with the address, payment proof and payment proof வந்து நம்ம எங்க பண்றோம், payment via Razorpay API key. நம்ம பேமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரேசார்பே ஏபிஐ கீழே முடிச்சிட்டோம். ஏன்னா பேமெண்ட் எல்லா விஷயத்தையும் அந்த யார் பார்த்துப்பான், ரேசார்பே பார்த்துப்பான். நம்ம ஜஸ்ட் அந்த கீ கொடுத்தோம்னா இங்க போ அங்க வா அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? டு பி ரன் இன், நம்ம எங்க ரன் பண்ண போறோம், ரன் இன் ஹோஸ்டிஞ்சர். ஏன்னா அதான முக்கியம். ஹோஸ்டிஞ்சர்ல ரன் பண்ண போறோம். இன்சைட் எ சிங்கிள் ஃபோல்டர். ஸோ கிவ் த கோடுன்னு கொடுத்தோம்னா இங்க கோடு கொடுத்துரும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ வந்து அட்மின் பேனலை ஓரளவுக்கு சொல்லிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் யூசர் பேனல். கரெக்டா? இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்கணுங்க. ப்ராம்ப்ட் அப்படின்றது நம்ம ஒரு லைன்ல கொடுக்கறது கிடையாது. ஸோ நீங்க ப்ராம்ப்டை பேசிக்காக கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 10-20 லைன்ஸ் நீங்க வந்து என்னென்ன வேணுமோ அதை டீட்டெயிலாக டைப் பண்ணி இந்த மாதிரி எரர்ஸ் இல்லாம இன்னொரு ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் அக்யூரேட்டா இருக்கும் வித்தின் எ மினிட்ல. ஓகேவா? ஸோ யூசர் பேனல நம்ம என்ன பண்ண போறோம், என்ன கலர் வைக்கலாம், சரி என்கிட்ட கம்பெனிக்கிட்டே நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ யூசர் பேனல் எப்படி இருக்கணும், ஒரு ஆரஞ்சு கலர்ல வச்சுக்கிறேன். ஆரஞ்சு, ஒயிட் அண்ட் இட்ஸ் கான்ட்ராஸ்ட் கலர். மேக் இட் இஸ் compatible ஃபார் ஆல் டிவைசஸ். The colors and the sizes can be managed in single page. So,
இப்போ நான் ஓரளவுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு அந்த கலர் பிடிக்கல, நான் டக்குன்னு கலரை மாத்தணும்னா ஒரு இடத்துல போய் நான் கலரை மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா என்டையர் பேஜுக்கும் மாறிடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கலர் சைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் கோட் பேஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணு, செப்பரேட் சிஎஸ்எஸ் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் அது ஒரு இந்த கலர் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகேவா? ஓகேங்களா? ஸோ அது தனியாக கொடுத்துட்டுனா நான் அங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணனா என்ன ஆகும், எனக்கு என்டையர் வெப்சைட்டுமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு உதாரணமாக நாங்கள் காமிக்கணும். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஒன்று காட்டுறோம் பாருங்க. இப்போ இந்த oneweb.webtechacademy.in அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது ஏற்கனவே நான் பண்ண தப்பு, அந்த தப்புலேருந்து இப்போ நான் திருத்திக்கிறேன். ஸோ நான் ஏஐ வச்சு தான் பண்ணேன். பட் இங்கே பாருங்க, இப்போ dashboard.phpல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனித்தனியாக இந்த பேஜுக்கு தனியாக கலர் கொடுத்துருக்கு. ஓகேவா? நான் அடுத்த பேஜ் போறேன், இப்போ அக்கௌண்ட்ஸ் பேஜுக்கு போறேன். இதுக்குள்ள போனாலும் கலர் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருக்கு. பார்டர் அந்த கலர்ல இருக்கு, தனித்தனியா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி ஒவ்வொரு பேஜும் தனித்தனியா, ஆனா சேம் கலர் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்போ அக்கௌண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணாலும் சேம் கலர் தான் இருக்கு, அது பேட்சஸை கிளிக் பண்ணாலும் சேம் கலர் தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் கலரை மாத்தணும்னா, இப்போ இந்த மாடல்ஸ்குள்ள போய் பாருங்க, இந்த ஃபோல்டர்ல இங்க பாருங்க அக்கௌண்ட்ஸ், பேட்சஸ், சிஆர்எம் தனித்தனியா இருக்கா. இது ஒவ்வொரு இடத்துலயும் போய் நான் என்ன பண்ணணும்னா இந்த கலரை மாத்திக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க எல்லாமே சேம் கலர் தான், சேம் டெம்ப்ளேட் தான், ஆனா வந்து தனித்தனியா இருக்கு. ஆனா நான் ஒரு இடத்துல கலர்னு ஸ்டோர் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டேன்னா என்ன ஆகும், ஒரே கலர். நம்ம இன்கேஸ் கலரை மாத்தணும், எனக்கு இந்த கலரே பிடிக்கல, டார்க் மோட்ல மாத்தணும், லைட் மோட்ல மாத்தணும் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு இடத்துல நான் மாத்தினா சரியா போயிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அதை கேட்டிருக்கேன். ஓகேவா? அகைன் மறுபடியும் கன்ஃபர்மேஷனுக்காக give the prompt alone as a text, அதாவது டெக்ஸ்டாவே எனக்கு ப்ராம்ப்டை கொடுத்துரு, வேற எதுவும் கொடுக்காது அப்படின்றதுக்காக நான் மறுபடியும் ஒரு முறை கன்ஃபர்மேஷனாக சொல்றேன். ஸோ நீங்க ஒரு முறைக்கு 2 முறை சொன்னீங்கன்னா தப்பு பண்ணாது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஜெமினில நிறைய மாடல்ஸ் இருக்கும், அதுல ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க. ஏன்னா நான் வந்து பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்றதுனால நான் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ அதை கொடுத்தனா எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துரும். ஆக்ட் ஆஸ் எ எக்ஸ்பர்ட் வெப் டெவலப்பர், ப்ளீஸ் ப்ரொவைட் த கம்ப்ளீட் ரெடி டு ரன் கோட் ஃபார் ஃபுல்லி ஃபங்க்ஷனலி ஃபீல் இட் ஃபுட்ஸ். நான் கொடுத்ததை அப்படியே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு. கரெக்டா? இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு ஐ என்டர்ட் இன் கிளாட். ஓகேவா? இப்போ நான் கிளாட்ல போட்டு ஜஸ்ட் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் கிளிக் பண்ண தான் மாட்டேன். இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து அது ரொம்ப நேரம் ரீட் பண்ணிட்டு அதாவது லார்ஜ் எல்எல்எம்ல சர்ச் பண்ணும். ஓகேவா? எப்படி சர்ச் பண்ணும் அப்படின்றத பாருங்க. இப்போ எல்எல்எம்க்கு இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு டாட் இருக்கு, அந்த டாட் வந்து ஒன்னோட ஒன்று, இப்போ இந்த டாட் எடுத்தீங்கன்னா இது எல்லாத்தோடையும் இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்க எல்லா ஏஐசி எப்படி ஒர்க் ஆகுனா, நீங்க ஒரு இன்புட்டை எங்க கொடுக்குறீங்க, ஜஸ்ட் ஒரு சாட் பாட்ல இன்புட் கொடுத்துடுறீங்க. ஓகேவா? ஆனா அது பேக் எண்ட்ல இப்படி தான் ப்ராசஸ் ஆகும். எப்படி ப்ராசஸ் ஆகுனா, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் டோக்கன்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரீரைட் அப்படின்றத ஒரு டோக்கனை வச்சுக்கோ, திஸ் ஆஸ் ஏ ப்ராம்ப்ட் அலோன் அப்படின்றத ஒன்னா டோக்கனா வச்சுக்கோம். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி அதுக்கு ஒரு பிரெயின், அதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்ச இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கம்ப்ளீட்டா என்ன பண்ணும் அப்படின்னா சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இப்போ ரீரைட் அப்படின்னு இப்போ இந்த வார்த்தை இருக்கா, அப்ப இந்த ரீரைட் இங்க இருக்கா, சரி அதான் கூட என்ன பாசிபிள் மேட்சஸ்லாம் இருக்குன்னு ஆல்ரெடி அதை செக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ நான் அடுத்த வார்த்தை என்ன கொடுத்துருக்கேன், ப்ராம்ப்ட் அலோன்னா ப்ராம்ப்ட் அலோன். இப்போ இது ஸோ இது 3 சேர்ந்தா ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ற டேட்டா எடுத்து வச்சுக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நான் கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாக்டான மேட்சஸ் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு ட்ரை பண்ணும். ஓகேவா? பேசிக்கா நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி வேலை பார்க்கணும், இப்படிதான். நம்ம ஹியூமன் பிரெயின்ல ஆல்ரெடி டேட்டாஸ் நிறைய இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த நியூரல் நெட்வொர்க்ல இருந்து எடுத்து எடுக்கும். இந்த நியூரல் நெட்வொர்க் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குது இல்லையா, அதை தான் எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ பேசிக்கா நீங்க உங்களுடைய மதர் டங்க்ல கொடுக்குற ஒரு விஷயம், நீங்க ஈவன் தமிழ்ல, தங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல, ஈவன் பிரெஞ்சு, ஸ்பானிஷ், எந்த மொழி வேணா எடுத்துங்க, நீங்க எதுல கொடுத்தாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா எல்லாமே ஏஐக்கு தெரியும். ஓகேவா? ஸோ பேசிக்கா நீங்க இன்புட் கொடுக்குறீங்க, பேக் எண்ட்ல வந்து நீங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே நிறைய ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து எடுத்து பாசிபிள் மேட்சஸ் நீ கொடுத்துருக்கிறதுக்கு எதெல்லாம் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதோ இல்லைன்னா பார்ஷியல் மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் தப்பா கொடுக்குது இல்லையா, அதை தப்பா கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா
அது எக்ஸாக்டா மேட்ச் ஆகல, ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கும். ஓகேவா? அது எடுத்து கொடுத்து என்ன பண்ணுது, பேசிக்கா அது எடுத்து கொடுத்து நமக்கான அவுட்புட் கொடுக்குது. இப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன கொடுத்துருக்கு, எனக்கு இந்த 20 லைன் கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ நான் கிளாடு கிட்ட கேட்டேன். ஓகேவா? இங்க பாருங்க கோட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அது டேட்டாபேஸ் எப்படி வைக்கணும் இது எல்லாமே அதுவே சொல்லி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அது லோட் ஆகிட்டு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அகைன் ஒன் மோர் கொஸ்டின். சரி, இதனால என்ன யூஸ் கேஸ், எதுக்காக நீங்க இதை படிக்கிறீங்க, எதுக்காக ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த ஃபோல்டர் நான் அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணி நான் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்க போறேன். ஓகேவா? ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ், நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பேசதான். உதாரணமா சொல்றேன் பாருங்க, நான் இருக்கிற ஃபைல் எல்லாம் கொடுத்து நான் இங்க வந்து டேட்டா ஃபீட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஏற்கனவே நான் பண்ண விஷயத்துல இங்க பாருங்க, நான் கம்ப்ளீட் ஃபைலை கொடுத்துட்டு, நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபைலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் கோட் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டவொடனே அது நிறைய விஷயங்கள் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின் கேட்க சொல்லி அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். நிறைய பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபைல் கொடுத்தது. இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கேட்டு என்ன ஆகுது, ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரே சாட்ல பண்ணிட்டு இருக்க சொல்ல என்ன ஆகுன்னா, கடைசியா நீங்க கேட்கற கொஸ்டினுக்கு என்ன பண்ணும், சிங்கிள் கிளிக்ல ஆன்சர் கொடுத்துரும். இங்க பாருங்க, தான் ஃபைல் எடுத்து போடான்னு சொல்லிச்சு, நான் எடுத்துட்டு போய் வச்சேன், ஒர்க் ஆச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஃபைல் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஃபீல் இட் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைலு. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்து, இப்போ ஏஐ கொடுத்த ஃபைல் தான். ஓகேவா? இதை நம்மளால டைரக்டா என்ன பண்ண முடியாது, ரன்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணணும், 2 ஃபைலை எடுத்து நான் மாத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒன்னு எஸ்கியூஎல் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரி, இங்க ஃபர்ஸ்ட் இதை நான் என்ன பண்றேன்னா ஹோஸ்டிஞ்சர்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் ஒன் வெப்பை டச் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபோல்டர் அப்படியே அப்லோட் பண்ணுவோம். ஃபீல் இட் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபீல் இட் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இதுக்கு நான் போய் பார்க்க போறேன். ஓகேவா? இப்போ நமக்கு கோடு கொடுத்துச்சுமா, ஏஐ வந்து கோடு கொடுத்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபீல் இட் ஃபுட்ஸ் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அப்படியே அதில் இருக்கிறது அப்படியே நான் ஃபோல்டரா அதுவே கொடுத்துச்சு, நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கான்ஃபிகரேஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நான் எஸ்கியூஎல் டேட்டா பேஸை அந்த கோடுக்குள்ளே எடுத்து கான்ஃபிகர் பண்ணுறேன். டேட்டா பேஸ் யூசர் பாஸ்வேர்ட். இப்போ இதுக்குள்ள நம்ம ஒரு கோட் ரன் பண்ணோம். எதுக்காகனா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் வந்து யூசர் பார்க்கறது, பேக் எண்ட் அப்படின்றது ரன் ஆகுறது. இதை ரெண்டுத்துக்கும் நடுவில், அதாவது ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்குற விஷயங்கள் பேக் எண்டுக்கு போகிறதுக்கும், பேக் எண்ட் பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குற விஷயங்களை ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுத்துட்டு வந்து என்னது டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வரும். ஓகேவா? அந்த டேட்டா பேஸ் தான் இப்போ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபைல் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அந்த ஃபீல் இட்ஸ் ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா admin APSX includes HTXS admin well create ஆயிடுச்சு. இப்போ just admin அகைன் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டே இருங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. அது மாதிரி இது ஒரு டெமோ ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் ஏஐ கிட்டே கொடுக்க போறேன். ஓகேங்களா? அது மாதிரி இந்த ஏஐ கிட்ட நீங்க இது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு ஆக்சுவல் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண சொல்ல அதை கொடுக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் ஏன் கொடுக்குறேன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் த ஏஐ நான் வந்து உங்களுக்கு சரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ அதுல வந்து சிஎஸ்எஸ் லோட் ஆகல, அது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அதை சரி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, சரி இதை வச்சு எனக்கு இப்போ நான் வந்து ஒரு கோட் எழுதுறது எப்படி, அதை எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்றது அப்படின்றத காமிச்சிருந்தேன். ஓகேவா? பட் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், நீங்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ எடுத்துங்க, அது கோடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரிலேட்டட் டு ஐடி சப்போர்ட், உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட் எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அந்த எதுவா வேணா இருக்கிற விஷயங்களை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ அப்டேட்டட் ஃபைல் கொடுத்துச்சு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் கோ டு த இதுல எல்லாமே டெலீட் பண்ற போறேன். ஏன்னா வந்து எனக்கு புது ஃபைல் மறுபடியும் எல்லாமே கொடுத்துச்சது. ஓகேவா? அதனால அதை அப்படியே காப்பி பண்ணி, அது மாதிரி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டெலிட் பண்ணலாம் போட்டக்கூடாது. எந்த ஃபைலை மாத்தணுமோ அதை மட்டும் தான் மாத்தணும். ஓகேவா? இப்ப செக் பண்ணிடுவோம். வந்துச்சு பாருங்க.
வந்துச்சா? இப்ப பாருங்க, அட்மின் பேனல் வந்துருச்சா? அட்மின் 1 2 3 ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இன்கேஸ் இங்க ஆர்டர் போட்டாங்க. இன்னும் அதுக்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காது. ஓகேவா? இப்போ கார்ட்ல வந்து நம்ம செக் அவுட் பண்றோம். ஓகேவா? ஸோ அந்த ரேசார் பேல ஆர்டர் பண்ணி தான் இங்க பே அண்ட் பிளேஸ் ஆர்டர்னு கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டா செக் அவுட் ஆயிடும். இப்போ நம்ம இதுல என்ன மாத்த வேண்டியது இருக்கு? நிறைய அன்வான்ட் விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட கலர் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? இங்க பாருங்க, ஆட் ப்ராடக்ட்னு கொடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் வந்து 2000 ரூபாய் ஏதாவது வச்சுட்டு சேவ் ப்ராடக்ட்னு கொடுத்தோம்னா இங்க பாருங்க, எனர்ஜி ப்ராடக்ட் சேவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இப்போ அமேசான்ல இப்படிதான் இருக்கும். அமேசான்ல என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து ஒரு ரீசெலரா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்மின் பேனல் கொடுத்தாங்க. இதுல நீங்க ஆட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை வச்சு கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணுவேன்னா ஒர்க் பண்ணிட்டு ஸோ இது ஆகலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ எனர்ஜி பவுடர் வந்து நான் ஆட் பண்றேன். என்கிட்ட வந்து 6 இருக்கு. ஓகேவா? 6 இருக்கு. இப்போ நான் பாருங்க, ப்ராடக்ட்ஸ்ல வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்தது, என்னாச்சு 8 யூனிட் இருக்கு. ஓகேவா? எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டோரை பார்க்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஃபீல் கொடுக்குது இல்ல, நிறைய எரர் வரும். கண்டிப்பா எரர் வரதான் செய்யும். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், அதை சரி பண்ணணும். ஓகேவா?